தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஆட்சி ஒன்று உண்டென்றால் இந்து சமய அறளைத்துறை உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கின்ற இன்றைய தமிழக முதல்வர் ஆட்சியில்தான் முத்தமிழ் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்கிறது. 60 வயது கடந்த மூத்த குடிமக்கள் அறுபடை வீடுகள் ஒரே நேரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அந்த அறுபடை வீடு தரிசனத்திற்கு கட்டணமில்லாமல் குளிர்சாதன வசதியோடு பேருந்துகள், 4 நாள் பயணமாக உண்டு உறைவிடம், அதோடு சிறப்பு தரிசனம், அனைத்து திருக்கோயில்களிலும் தெய்வத்திற்குண்டான பிரசாதங்கள் போன்றவற்றை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 2015 பேர்களை இந்த அறுபடை வீடு தரிசனத்தை என் பெருமான் முருகனை மனதார கண்டுகளிக்கின்ற ஒரு வாய்ப்பை திராவிட மாடல் அரசு உருவாக்கி தந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 2000 பேர்கள் அறுபடை முருகன் தரிசனத்தை காண வேண்டும் என்ற உத்தரவுக்கிணங்க ரூபாய் 2,15,00,000 அரசே மானியமாக வழங்கி இன்றைக்கு கந்தகோட்டை முருகன் பெருமாள் திருக்கோயிலிருந்து 199 பேர் இந்த யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். இந்த புனித யாத்திரைக்கு இந்த துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் அன்பிற்கினிய பழனி அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் மங்கை அவர்களும், துறையினுடைய இணை ஆணையாளர்கள் அன்பிற்கினிய முல்லை அவர்களும், ரேணுகாதேவி அவர்களும், துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் லட்சுமணன் அவர்களும், இந்த திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு தலைவர் அண்ணன் அசோக் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சிறப்போடு ஏற்பாடு செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 3412 திருக்கோயில்கள் குடமுழுக்கு கண்டிருப்பது பெருத்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த மாத இறுதிக்குள் அது நிச்சயம் 3500 கடந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் 4000 திருக்கோயில்கள் குடமுழுக்கு என்ற இலக்கை வரலாற்று சாதனையாக ஆன்மீக துறையிலே திராவிட மாடல் ஆட்சி படைக்க இருக்கின்றது. அதேபோல் எம்பெருமான் முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மருதமலையில் 110 கோடி ரூபாய் செலவில் 204 அடி உயரம் கொண்ட முருகப்பெருமான் சிலை நிறுவப்பட உள்ளது. அதேபோல் திண்டலில் 207 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய அருமையண்ணன் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய ஒத்துழைப்போடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவுக்கேற்ப 30 கோடி ரூபாய் செலவில் 207 அடி உயரம் உள்ள முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது. அதேபோல் ராணிப்பேட்டை குமரகிரியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 114 கோடி ரூபாய் செலவில் முருகர் சிலை நிறுவப்பட உள்ளது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலின் குடமுழுக்கு என்று கணக்கெடுத்துக் கொண்டால் 131 திருக்கோயில்களில் என் அப்பன் முருகனுக்கு மாத்திரம் குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். அதில் அறுபடை வீடுகளான நம்முடைய பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் போன்ற 3 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. இந்து சமய அறத்தின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 300 கோடி ரூபாய் அளவிற்கு பெருந்திட்ட வரைவு திட்டத்தை எடுத்துக்கொண்டு திருச்செந்தூரில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைக்கின்ற அளவிற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு குடமுழுக்கை நடத்தி காட்டிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்றால் இந்த நேரத்தில் அது மிகையாகாது. அதேபோல் அறுபடை வீடுகள் மற்றும் திருமுருகன் கோயில் சேர்த்து சுமார் 1085 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆன்மீக பயணம் என்று எடுத்துக்கொண்டால் காசி ராமேஸ்வரம் ஆன்மீக பயணத்தை முதலில் அறிவித்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் மானசேவர், முக்திநாத் போன்ற திருக்கோயில்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி தந்த ஆட்சி மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் திருக்கோயில்களுக்கு புனித யாத்திரையாக கட்டணமில்லாமல் செல்கின்ற திட்டத்தை கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதேபோல் ஆடி மாதத்தில் அம்மன் சுற்றுலா கட்டணமில்லாமல் கொண்டு வந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த வகையில் மாதந்தோறும் திருக்கோயில்களில் பௌர்ணமி திங்களில் மங்கையர்கள் பங்கேற்கின்ற திருவிளக்கு பூஜையை 19 திருக்கோயில்களில் நடத்தி காட்டியிருக்கின்ற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. இப்படி எண்ணற்ற புதிய திட்டங்களை இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்திட்ட இந்த திட்டங்களினால் இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் போற்றுகின்ற ஒரு ஆட்சியாக
இந்த ஆட்சி திகழ்வதால் தான் நாலாபுறமும் இருந்து ஈட்டி முனை தாக்குதல்கள் இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்தப்படுகின்றன. திட்டமிட்டு சங்கிகள் அறையிலே உட்கார்ந்து தீட்டப்படுகின்ற திட்டங்களுக்கேற்ப நீதிமன்ற நெடிய வாசல்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி இந்து சமய அறநிலைத்துறை சென்று கொண்டிருக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பதால் அனைத்து வழக்குகளிலும் எங்களுடைய நடுநிலையான எங்களுடைய நியாயத்தை எடுத்து கூறி வெல்வோம் நிச்சயம். நீதிபடை 109 பேர் அறுபடை வீடு பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று மாநாட்டில் விஜய் வைத்து வேற எதனா கோயில் சம்பந்தப்பட்டது கேளுங்க, அப்புறம் போலாம். சிறு சிறு திருக்கோயில்கள் 10,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் 1 லட்சம் ரூபாய் என்று இருந்த வைப்பு நிதியை 2.5 லட்சமாக்கி 19,500 திருக்கோயில்களுக்கு பணிபுரிகின்ற அர்ச்சகர் மற்றும் ஊழியர்களுக்கு 1000 ரூபாயை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி. அந்த வகையில் அவர்கள் குறிப்பிட்டு கூறினார்கள். நாங்கள் தெளிவாக அதற்கு கவுண்டரை ஃபைல் செய்ய இருக்கின்றோம். அதில் அனைத்து விவரங்களையும் தெரியப்படுத்த இருக்கின்றோம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒளிவு மறைவு எதுவும் இல்லை. அனைத்து கணக்கு வழக்குகளும் நாங்கள் கணினியிலே டவுன்லோடு செய்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம் இருக்கின்றோம். அந்த வலையை பெருமை திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் பயத்தில் ஏற்கனவே அவர்கள் செய்ய முடியாத சூழல் இருப்பதை அன்றைய கேரளா மாநிலத்துடைய அமைச்சர் கொள்ளுகின்ற பொழுது நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். நீதிமன்றத்திலும் அவ்வப்போது எங்களுடைய நியாயத்தை எடுத்துச் சொல்லி அதற்குண்டான தீர்ப்பினையும் பெறுகின்றோம். கூடிய விரைவில் அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி எந்த விதமான கையூட்டும் இல்லாமல் தரிசனம் பெறுகின்ற ஒரு சூழலை நிச்சயம் துறை மேற்கொள்ளும், நடவடிக்கை எடுக்கும். திருச்சி ஸ்ரீரங்கநாதர் கோயில யுனெஸ்கோ அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு நேரடியாக இது குறித்து விளக்கம் அளிக்க இருக்கின்றேன். துறையினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தால்தான் தமிழகத்துடைய தொன்மையை நாம் பாதுகாக்க முடியும். பல்வேறு திருக்கோயில்கள் அப்படி ஏஎஸ்ஐயிடம் இருக்கின்ற போது சிறிய அதனுடைய மரமாத்து பணிகள் என்றாலும் கூட அவர்களை அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அவர்களுக்கு போதுமான அளவு பணியாளர்களும் இங்கே இல்லாததால் அதில் உரிமம் பெறுவதற்கு பெரும் சிரமமாக இருக்கின்றது. இந்த சூழலை எல்லாம் துரை வைக்கோவரிடம் மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதியை பெற்று விளக்கமாக எடுத்து கூறி அவருக்கு இருக்கின்ற நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஏற்கனவே இருமொழி கொள்கை என்பதில் உறுதியோடு இருப்பவர். எந்த ரூபத்தில் இந்தி நுழைந்தாலும் எந்த தியாகத்திற்கும் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு அதை எதிர்ப்பதற்கு துணிவோடு களத்திலே நிற்கின்ற இரும்பு மனிதர் நம்முடைய முதல்வர் அவர்கள். யாரையும் எந்த மொழியையும் படிக்கக்கூடாது என்பதல்ல, யாரையும் எந்த மொழியையும் மக்களின் மீது வீம்பாக வம்பாக திணிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையிலே இந்தி எந்த வகையில் தமிழகத்தில் புகுந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர்கள் தயங்க மாட்டார். அவரு தான் கேட்டார், அவரு கொடுத்துருங்க சான்ஸ். தமிழக வெற்றி கழக 2வது மாநாட்டில் தொடர்ச்சியாக அரசின் சார்பில் அரசின் மீது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. விஜய் அவர்கள் வைத்திருந்தார், அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் 2 மாநாடு முடித்திருக்கின்றார். இப்பொழுதே நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜாவேசம் கலைஞ்சு போச்சு டும் 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 என்பது போல் அனைத்து தரப்புடைய விமர்சனத்தையும் தாங்கி சென்று கொண்டிருக்கின்றார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிவிடுவார் என்பது என்னுடைய கருத்து. அவரோட உயரம் அவ்வளவுதான். இன்றைக்கு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய புகழ்கொடி இமயங்கள் மழை செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார். பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை உடனடியாக எங்களுடைய அமைச்சரவை கூட்டி இந்த திட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு திராவிட மாடல் அரசு ஒன்றியத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே அவருடைய திட்டங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. சிறுபிள்ளைத்தனமாக இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. 2026 களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வரட்டும், இப்படி சிறுபிள்ளைத்தனமாக பேசுகின்றவர் களத்திலே சந்திப்போம். 200 உறுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கரங்களிலே ஒப்படைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.